சரி. இன்னைக்கு 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறபடி அப்படியே குறிச்சிக்கோங்க. முதிர் வயது உள்ளவனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்களா, அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பாலிய புருஷரை அப்படின்னு சொல்லி அந்த 1ஆம் வசனத்தில் கடைசியில் இருக்கும் பாருங்க, அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சோம். பாலிய ஸ்திரீகள் அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ சபை மக்களை எப்படி நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சபை மக்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா முதிர் வயது உள்ளவர்களை எப்படி நடத்தணும், பாலிய புருஷரை எப்படி நடத்தணும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை எப்படி நடத்தணும், பாலிய ஸ்திரீகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி நடத்தி நீ எப்படி நடந்து கொண்டு நீ புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். முதிர் வயதுள்ளவனை அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாலிய புருஷர் அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீ அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாலிய ஸ்திரீ. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 1ஆம் வசனம் பாருங்கள். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ஸோ யாரெல்லாம் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சார் முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் தகப்பனை போல நினச்சி புத்தி சொல்லு. அப்பாவுக்கு எப்படி நீ ஏதாவது ஒரு 2 சில தப்புகள் பண்ணலாம், சில தவறாக நடக்கலாம். ஆனால் நீ ஒரு போதகனாக நீ முதிர் வயதுள்ள கடிந்து கொள்ளாமல் ஒரு தகப்பனை போல் நினச்சி புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாலிய புருஷரை சகோதரை போலவும். ஸோ பாலிய புருஷர்கள் பாலிய புருஷர்கள் கொஞ்சம் நடுத்தர வயதுள்ள புருஷன்மார்கள் சகோதரராக நினச்சி நீ புத்தி சொல்லு. ஏதாவது தவறு செய்தாங்கன்னா அதை கண்டித்து சொல்லு. அதை நீ எப்படி சொல்லணுமோ அதை சொல்லு. சகோதரன் மாதிரி நினச்சி சகோதரருக்கு எப்படி சொல்லுவியோ அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும். அதே மாதிரி ஸ்திரீகள் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாட்டிமார்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள தாயை மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு, அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போதனை பண்ணு அப்படிங்கிறார். பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போகவும் பாவித்து புத்தி சொல்லு. சரிங்களா? ஸோ பாலிய ஸ்திரீகள் சொல்லும்போது சொல்கிறாரு எல்லா சகோதரிகமாக நினச்சி புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஏன்னா இந்த லேடிஸ் மேட்டரில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எப்போவுமே எதிர்ப்பாளரோடு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ பாதத்தில் பார்க்குறோம், உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருகிறான். ஸோ எங்கே சான்ஸ் கிடைக்கும், யாரை விழத்தொல்லாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நிறையா போதகர்கள் பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்கள் பாலியல் காரியத்தில் விழுந்து போகிறது நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப மெயினான ஏரியா. சரிங்களா? இருக்கிறதுலே ஒரு டஃப்பான ஏரியா இது. சரிங்களா? அந்த பாலியலில் விழுந்துட்டோம்னா அதிலிருந்து வெளிவரது ரொம்ப ஒரு கஷ்டமான பயங்கரமான ஒரு பெரிய கண்ணின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த வேதத்தில் பார்க்குறோம், சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிறார். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சில பாஸ்டர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ சில பாஸ்டர்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் சில பாஸ்டர்மார்கள் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க, ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க, பெண்கள் வீட்டில் தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் பாஸ்டர்மார்கள் வீட்டை சந்திக்கவே போக மாட்டாங்களாமா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாஸ்டர்மார் சொன்னார். இன்னொருத்தர் ஒரு வாட்டி சொல்லும்போது சொன்னார், தான் எங்கே ஹவுஸ் விசிட்டிங் போனாலும் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு போனாலும் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு தான் அந்த பாஸ்டர் போவாங்களாமா. சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு ரொம்ப கம்மி. விழுந்து போக மாட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டேன் நான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ்டர், சரிங்களா, ஒரு உலகத்தை பிரசித்தி பெற்ற ஒரு பாஸ்டர், அவர் சொன்ன ஒரு காரியம், எப்போவுமே தனியாக அவருடைய இதிலே பார்த்தீங்கன்னா அவருடைய ரூம்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக நின்று எந்த பெண்களுக்குமே தனியாக அப்படி கவுன்சிலிங் பண்ண மாட்டாங்க. அப்படி கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னா கூட 2 பேர் 3 பேரை வச்சுக்குவாராமா. அப்போ வச்சு தான் கவுன்சிலிங் பண்ணுவார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பண்ணும்போது அவருடைய டோர் ரூம் திறந்து வச்சுருப்பாராம். ரூம் எப்போவும் திறந்து தான் இருக்குமாமா. தனியாக இவரும் அவர் தனியாக ஒரு பெண் அப்படி வச்சு கவுன்சிலிங் பண்ண மாட்டாராமா. சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள். எப்போவுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் ஓவர் கான்ஃபிடென்ட், நான் மேற்கொண்டுருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாலியல் எதிர்ப்பாளரோடு இருக்கும்போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நம்ம எவாஞ்சலிஸ்ட், அதாவது
உலக பிரசித்தி பெற்ற எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரகாம் அமெரிக்கா தேசத்தில் இருக்கார். இப்போ மரித்து போயிட்டார். கிட்டத்தட்ட 99 வயசில் இறந்து போனார் அவர். இப்போ அவர் இல்லை. அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் வந்து லிஃப்ட்டில் வந்து போகிறதுக்கு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு காரியம் சரிங்களா, அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம், லிஃப்ட்டில் வந்து போகிறதுக்கு கும்பலாக இருக்க ஒரு 10 அடிக்கு மாடி, நிறைய மாடின்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து நின்றுருக்காரு, எல்லாம் கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு லிஃப்ட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வெளியில் கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கீழே வந்துச்சு, எல்லாம் ஏறிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு பெண்மணி மட்டும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு லிஃப்ட்டில் இடம் கேட்கல, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மறுபடியும் மேலே போயிடுச்சு. மறுபடியும் கீழே வந்துச்சு. கீழே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ லிஃப்ட்டில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாராமா, அந்த லிஃப்ட்டில் வந்து ஏறலையாமா, அந்த பொண்ணை விட்டுட்டாராமா. அந்த பெண்ணை விட்டுட்டு அந்த பெண்மணி போயிட்டு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் இவர் தனியாக போனாராம். சரிங்களா, அப்போ எதுக்கு போய் நம்ம வந்து வீணாக இடம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டான்னு சொன்னால் எதுக்கு நம்ம வீணாக இடம் கொடுத்துட்டு சரிங்களா, அப்போ எதுக்காக பொல்லாங்காய் தோன்றுகிட்ட யாவற்றையும் விட்டு விலகுங்கள் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை அப்போ அந்தளவுக்கு நம்ம அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதை நம்ம பார்ப்போம். எதிர்ப்பாளரோடு நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ஒரு சேஃப் சரிங்களா, ஊழியக்காரர்களுக்கு சேஃப். யாராக இருந்தாலும் சரி அது வந்து எதிர்ப்பாளரோடு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப தேவையானதை மட்டும் பேசிட்டு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். அடுத்த பாருங்கள், 3ஆம் வசனம். 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி சரிங்களா. 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 3ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. ஸோ அதான் தலைப்பு. 3ஆம் வசனம் தான் தலைப்பு, 3 முதல் 10 வரை சரிங்களா. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. ஸோ விதவைகளை வந்து உத்தம விதவைகளை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போ யார் உத்தம விதவை அப்படின்னு சொல்லி கீழே சொல்கிறார். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாக விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவுள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உத்தம விதவை அப்படின்னா ஒரு தேவ பக்தியாக இருந்து பிள்ளைகளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறவர்களாக இருக்கணும். அது அவங்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாக இருந்தால் முதல்ல வந்து தேவ பக்தியாக அவங்க வந்து நடத்தணும். அதுக்கு அவங்க அப்பா அம்மா செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது தேவனுக்கு பிரியமான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உத்தம விதவையாக இருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவராய் இரவும் பகலும் வேண்டுதலின் ஜெபங்களில் நிலைத்திருப்பாள். ஸோ உத்தம விதவை எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். உத்தம விதவையாக இருந்து தனிமையாக இருக்கிறாள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் தரித்திருப்பாள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதவை எப்படின்னா இரவும் பகலும் தெய்வ பக்தியாய் வந்து தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு ஜெபங்களிலும் வேண்டுதலை தரித்திருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேதத்தில் பார்க்குறோம். அன்னாள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ஆறுதலாக இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு காத்திருந்த ஒரு பெண் சரிங்களா. பார்த்தீங்கன்னா 84 வயசாச்சு. அந்த அம்மா வந்து தேவாலயத்தை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் வந்து நல்லா கொண்டு இருந்தாங்க, ஆராதனை செஞ்சு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெண்மணி சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விதவை வந்து நம்ம பார்க்குறோம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடைய செத்தவள் சரிங்களா. இப்போ சுகபோகமாய் வாழ்கிறதுனா அவங்களுக்கு தேவ பக்தி அவங்களுக்கு தேவனுக்கு ரொம்ப தூரம். இஷ்டத்துக்கு வாழ்கிறது, பணத்தை வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்டாமினாலும் செலவு பண்ணுறது சரிங்களா. பார்த்திங்கன்னா தேவையெல்லாம் போய் மேக்கப் போட்டுட்டு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு கண்டாமினான்னு வாழ்கிறது சரிங்களா. இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ணிவிட்டு ஆடம்பர நகைகளை வாங்கிட்டு ஆடம்பர ட்ரெஸ்ஸுகளை போட்டுட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து உயிரோட செத்தவள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்கிறோம். நம்ம வந்து சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஸோ பார்த்திங்கன்னா எப்படி நீ வந்து விதவைக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வந்து கட்டளையிட்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதளித்தாலும் அவிசுவாசிலும் கெட்டமாக இருப்பான். ஸோ வேதத்தில் பார்க்குறோம். போன அதிகாரத்தில் எல்லாம் எழுதுகிறாரு. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ வந்து உன் சொந்த ஜனங்களே விசாரிக்கல, நீ சபையை எப்படி விசாரிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தேவனை பொறுத்த வரைக்கும் முதலாவது தேவனுக்கு முதலிடம், 2வது குடும்பம், 3வது தான் ஊழியம் சரிங்களா. ஃபேமிலி கட்டப்படாமல் பார்த்தீங்கன்னா ஊழியம் வந்து கட்டப்படாது. ஸோ அது வந்து நான் எங்கள் வாழ்க்கையிலும் பார்த்துருக்கேன், அநேகருடைய குடும்பங்களையும் பார்த்துருக்கேன் நான் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாலியாங்கிச்சோ வந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா
கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஊழியம் 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 ஒரு நாள் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஊழியம் 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 சுற்றிட்டே இருப்பாராமா. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கு வந்து வெறுத்து போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் பேசுகிறதெல்லாம் வந்து இங்கே ஜெபக்குழுவுக்கு போகணும், இந்த மீட்டிங்க்கு போகணும், அந்த ஜெபக்குழுவுக்கு போகணும், இந்த மீட்டிங் போகணும், இந்த செய்யணும், இதே தான் பேசிகிட்டு இருப்பாராம். இவங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. என்னடா ஒய்ஃபை புருஷனை கட்டிட்டு இப்படி இருக்காங்க, ஒரு மிஷின் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து அவங்க மாமியார் கூப்பிட்டாங்களாம்மா. மாமியார் கூப்பிட்டேன்னா போய் என்னென்னு கேட்டாங்களாம்மா. இது வந்து என் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணிடு அப்படின்னா. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நீ இப்போ பாட்டுக்கு ஊழியம் அப்படிங்க மனைவியை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தான் வந்து தனக்கு செஞ்ச அந்த தவறு வந்து தெரிஞ்சுதாம்மா. எப்போ பார்த்தீங்கன்னாலும் பாலியாங்கிச்சு அவங்க சபையில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து எல்லா பாஸ்டர்ஸ்க்கு லீவ். அதனால் வந்து திங்கக்கிழமை சரி நான் சொன்னாங்களாமா, சரி இனிமேல் நான் வந்து என் ஒய்ஃபை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வர திங்கக்கிழமை வந்து நம்ம வெளியே போவோம், வெளியில் போய் எங்கே வேணும் போய் வேலைலாம் சுற்றிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப குசி ஆயிடுச்சாமா. அதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை வெளியில் கூட்டிகிட்டு போய் நல்லா வந்து அன்பாக பேசி விசாரித்து வெளியில் கூட்டிகிட்டு போய் சுற்றிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாங்களாமா. அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சாமா. சரிங்களா. அப்போ தான் அவர் எழுதுறாரு, இந்த மாதிரி வந்து குடும்பத்தை வந்து அதுக்கப்புறம் தான் நான் குடும்பத்தை கட்டி காக்க வந்து நான் கற்றுக்கொண்டேன். நான் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், குடும்பத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. வச்சுங்களா. அப்போ குடும்பம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். குடும்பத்தில் மெயினான ஆட்கள் யார் அப்படின்னா கணவன் மனைவி தான் மெயினான ஆட்கள். சரிங்களா. அவங்க 2 பேர் சேர்ந்து அவங்க 2 பேருடைய ஒருமனத்தை வந்து சாத்தான் எந்த அளவுக்கு குலைக்க முடியுமோ குலைக்க பார்ப்போம். அவங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவினையை கொண்டு வர முடியுமோ அவன் முயற்சி பண்ணுவான் பாருங்கள். சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 100 பேரை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம். சரிங்களா. கோடியாக பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது எவ்வளோ கஷ்டமான காரியம். உண்மை தான். பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது அப்படிங்கிறது ஒரு மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்புறது எவ்வளோ ஒரு கடினமான காரியம் சொல்லி எனக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குடும்பத்தை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. 9வது வசனம் பாருங்கள். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியுமாக இருந்தவங்களுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாக நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளாக இருந்தால் அப்படிப்பட்ட விதவையை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ யார் வந்து அந்த உத்தம விதவை, இப்போ யாரை நீ விதவை கூட்டத்தில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தம் சொல்கிறார் பாருங்கள். 60 வயசு குறையாமல் இருக்கணும், ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கணும், பார்த்தீங்கன்னா ஒரு நற்சாட்சி பெற்றவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், குணவதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிள்ளைகளை வளர்த்துருக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கணும், கர்த்தருக்குள்ளே வளர்த்துருக்கணும், அந்நியரை உபசரிச்சிருக்கணும், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி அப்படின்னு தேவ பக்தி உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கார். சகல விதமான நற்கிரியைகளும் ஜாக்கிரதையாக நடப்பித்து, எல்லா நற்கிரியைகளும் ஜாக்கிரதையாக வீட்டை பார்த்துக்கணும், மற்றவங்களை பார்த்துக்கணும், எப்படி ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அதெல்லாம் ஜாக்கிரதையாக நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்விதமாய் நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளமாக இருந்தால் அப்படிப்பட்ட விதவையை கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு விதவையாக இருந்துச்சுன்னா அவளை வந்து விதவை கூட்டத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம் ஐனியக்கால் லோவிசால். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பாட்டி அம்மா அவங்களாம் பார்த்திங்கன்னா தீமோத்தேயுவை நல்லா வளர்த்துருக்காங்க. நல்லா சின்ன வயசுலேருந்தே வந்து விசுவாசத்தை கடத்தி தீமோத்தேயுவை வந்து நல்லா கர்த்தருக்குள்ளே வளர்த்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்காங்க. இப்போ வேதம் சொல்லும்போதே அவங்க தீமோத்தேயோட அம்மாவை பற்றி சொல்லுது, அவங்க அம்மா வந்து விசுவாசமுள்ள ஒரு யூதஸ்திரீ அப்படின்னு சொல்லி வேதம் சாட்சி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு தேவைப்பா. அது அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி உள்ள 60 வயசு குறையாத இருந்த விதவையை வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 11 முதல் 16 வரை அடுத்த பகுதி. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. அதாவது தலைப்பு. சரிங்களா. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. 11 முதல் 16 வரை 11 தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காமவிகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். ஸோ என்ன சொல்வார் அப்படின்னா, இளவயதுள்ளவர்கள் காம விகாரம் கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணலாம். பார்த்திங்கன்னா விசுவாசியாக கல்யாணம் பண்ணி விசுவாச நிலைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, அவிசுவாசியை போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணுங்கிற இந்த காம விகார ஆசையில் போய் என்ன பண்ணுவாங்க, போய்
அவிசுவாசியை போய் கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தை விட்டுருவாங்க. இல்லை பார்த்திங்கன்னா தேவன் மேல் இருக்கிற விசுவாசமே போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். முதலில் கொண்டு வந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடியாக திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புள்ளவர்களாயும் வீணழுவற்காரியாயும் தகாத காரியங்களை பேசுகிறவராயும் இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க? சோம்பல் உள்ளவர்களாக இருப்பாங்க, அளப்புகிறவர்களாக இருப்பாங்க, வீண் அலுவற்காரிகளாக இருப்பாங்க, தகாத காரியங்கள் பார்த்திங்கன்னா நான் காட்லி சரிங்களா, அன்காட்லி சரிங்களா, பார்த்திங்கன்னா தேவ பக்தி இல்லாத ஒரு கூட்டம் இப்படி தான் இருக்கும். சோம்பல் உள்ளவர்களாக இருப்பாங்க, தகாத காரியங்களை பேசுகிற அளப்புகிறவர்களாக இருக்காமல் வீடு வீடாக தெரிய பறகுவாங்க. ஸோ தேவையில்லாத தேவ பக்தி இல்லாத ஒரு கூட்டம் எப்படி இருப்பாமோ அப்படியா இருப்பாங்க. வீண் அலுவற்காரிகளாக இருப்பாங்க, ஒரு நர்சாட்சி இருக்காது, அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடமுண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட விதவைகள் இப்போ பார்த்தீங்கன்னா இளவல்ல வயதுள்ள கல்யாணம் பண்ணட்டும், கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெறட்டும், வீட்டை நடத்தட்டும். அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ அப்படி சுற்றிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுனா, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, கணவனை பார்த்துக்கிறது, வீட்டை நடக்கிறது, இதுக்கே டைம் சரியாக போயிடும். அவங்களால வெளியே சுற்ற முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா தேவநாமம் அதன் மூலமாக தூஷிக்கப்படாது அப்படிங்கிற, அவங்க வெளியில் திரிய முடியாது, சோம்பல் உள்ளவர்களாக இருக்க முடியாது, தகாத காரியங்களை பேச முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா இதனால் தேவநாமம் மகிமைப்படும். பார்த்திங்கன்னா வெளியில் போய் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தேவநாமம் மகிமைப்படாது, தேவநாமம் தூஷிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க விவாகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சில விதவைகளை பார்த்துருக்கார் அவர். பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சாத்தானை பின்பற்றி விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். ஸோ யாராவது விசுவாசி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விதவைகள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது குறிப்பாக இந்த இடத்துல விதவைகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த இடத்துல குறிப்பாக சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, விதவைகள் நர்சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். சரி, நர்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். சரிங்களா, பார்த்திங்கன்னா தேவையில்லாத சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அளப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது, வீணழுவற்காரிகளாக இருக்கக்கூடாது, தகாத காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, ஒரு நர்சாட்சி உடையவர்களாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2 காரியத்தை சொல்கிறார். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சரிங்களா, பழைய சாத்தானால் மோசம் போய் பழைய விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நர்சாட்சி உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணலைன்னாலும் சரி, இந்த 2 முக்கியமான காரியத்தை சொல்கிறார். அதாவது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நர்சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாக அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. ஸோ சபை உத்தம விதவைகளை டேக் கேர் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால் அந்த பாரத்தை விசுவாசிகள் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அடுத்த பாருங்கள் 17 முதல் 19 வரை அடுத்த பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதான் தலைப்பு. 17 முதல் 19 வரை நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, அதான் தலைப்பு. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்காம் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஸோ இந்த சொல்கிறாரு, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். ஸோ பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், மற்ற நல்ல மூப்பர்கள் நல்லா வேத வசனத்தை கொண்டு ஜனங்களை அப்படியே கட்டி எழுப்புவாங்க பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை சொல்கிறார். நல்லா வசனத்திலே கொண்டு வசனம் எப்படி சொல்லுதுமா அந்த மாதிரி மாற்றுங்க, வசனத்தின்படி சொல்லி வேத வசனத்தை சொல்லி சத்தியத்தை விளக்கி கூறி அதன் மூலமாக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்க பாருங்கள், அவங்களை சரி பண்ணிட்டு வாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி சொல்கிறார். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஸோ அப்போ ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரன்னு அதை எப்படின்னு கீழே சொல்கிறார் பாருங்கள். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஸோ இது எங்கே 18ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக, இது எங்கே இருக்குன்னா உபாகமம் 25:4. சரிங்களா, உபாகமம் 25:4 தான் போரடிக்கிற மாட்டை அங்கே இருக்குது. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கணும், அது எங்கே இருக்குன்னா லூக்கா 10:7. சரி, பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனம் லூக்கா 10:7. ஸோ 2 வசனத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ
ஸோ போரடிக்கிற மாட்டை போரடிக்கிற மாடம்னா உழவு செய்கிற மாடை வந்து வாயை கட்டாத, அதுக்கு ஏதாவது வேணும், அது உழவு செய்யும்போது எதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து வேலை செய்யுது, அதனால் அது எதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறார். வேலையால் தன் கூலிக்கு பார்த்தன்னா இருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா மூப்பர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா சர்ச் மெம்பர்ஸை கட்டி எழுப்புறதுல வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ரெட்டிப்பான கணத்திற்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பான கணம், அதை பணத்துலையோ இல்லை வேறு ஏதாவது பொருள்லையோ வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ பணத்தில் வந்து அவங்கள வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா வந்து அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து பாத்திரவான்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறத அதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். மூப்பனானவனுக்கு விரோதமாய் ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா மூப்பர்களுக்கு விரோதமாய் வருங்கிற கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ அதுக்கு விரோதமாக யாராவது வந்து குறை சொன்னாங்கன்னா அதை வந்து 2-3 சாட்சிகள், ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்பூசல்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து யாராவது ஒருத்தர் சொல்கிற கேட்டு இன்னொருத்தரை வந்து அப்படி பார்த்து நீ கேர்ஃபுல்லாக வந்து 2-3 சாட்சிகள் சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து முடிவெடுத்து ஒன்று செய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 20-21 அடுத்த பகுதி, அந்த 20ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள், அதுதான் தலைப்பு. சரிங்களா? 20-21 மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி பாவம் செய்த எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சைப்பாதத்தோடைய ஒன்றும் செய்யாமலும் விசாரணைக்கு முன் நிர்ணயம் பண்ணாமல் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் தெரிந்து கொள்ள முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். ஸோ யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கர்த்தருக்கு பயப்படுதுன்னா மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள், பாவம் செய்யாமல் தடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி கடிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பயம் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாவங்கள் மலிஞ்சு போய் கிடக்குது. ஸோ கண்டிப்பான பாஸ்டர்களை பார்க்குறதும் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கணும், ஒரு சபைக்குள்ளே வந்து ஒரு கண்டிப்பு இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், எல்லாமே ஒரு ஆளினால் எல்லா விட்டமின் கிடைக்கிற மாதிரி உள்ள வந்து எல்லாமே இருக்கணும் பாருங்கள். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ பரவாயில்ல நம்ம விசுவாசி தானே அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா சபைக்குள்ளே வந்து கலப்புகள் வந்துடும். சரிங்களா? உள்ளே வந்து சபையை நடத்துறது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும். உள்ளே வந்து நிறையா கள்ள காரியங்கள் உள்ளே வந்துடும். சபைக்குள்ளே பாவம் வந்துருச்சுன்னா உள்ளே ஊடுற ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், சபை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம், கொஞ்சம் புளித்தமாக எல்லாவற்றையுமே பண்ணும். பார்த்திங்கன்னா இவன் தப்பு பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் அதை செய்யறதுக்கு அந்த துணி வரும் பாருங்க. தான் எல்லாத்துக்கு முன்னாடி கடிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 22-23 அடுத்த பகுதி, உன்னை சுத்தமானா காத்துக்கொள். 22ஆம் வசனம் பின்பகுதியில் உன்னை சுத்தமானா காத்துக்கொள்ள தான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 22-23 22ஆம் வசனம் தான் தலைப்பு. 22-23 அடுத்த பகுதி. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒருவன் மேலும் சீக்கிரம் கை வையாத, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் டக்குன்னு போய் கையில் வச்சு ஜெபம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிறார். ஸோ நம்ம சம்டைம்ஸ் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவர்கள் பயங்கரமான பாவிகளாக இருந்தாங்கன்னா அந்த அசுத்தாவிகள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும், அந்த பாவம் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ அதை வந்து மேற்கொண்டு வர்றது வந்து நமக்கு கஷ்டம். அந்த பாவங்கள் நமக்குள்ளே வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதான் வந்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சீக்கிரமாக கைகளை வையாத, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். ஸோ நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் சபையை வந்து பரிசுத்தமாக நடத்த முடியும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ தான் தேவனுடைய கிரியை எங்கே வெளிப்படும். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி சொல்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாத சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லும்போது சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு சொல்லி சொல்கிறார். அதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்போ உன்னை சுத்தமான காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை வந்து தேவன் வந்து விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், 99 வயசில் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு சொல்லி மோசேயை ஆபிரகாம் பார்த்து தேவன் 99 வயசில் சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தத்தை வந்து தேவன் வந்து விரும்புகிறார். உன்னை சுத்தமான காத்துக்கொள், பரிசுத்தமான காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அடுத்தா பாருங்கள் 23, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். ஸோ பார்த்தீங்கன்னா உனக்கு உன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நல்லா ஜாம் பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியும். சரிங்களா? நம்ம ஹெல்த்தை சரியாக இல்லாமல் நம்ம சரியாக நம்மளே நம்ம கவனிக்கலைன்னா மற்றவங்கள வந்து கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாயிரும் பாருங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து தன்னோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா இருந்தால் நம்ம சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதில்ல, இது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதில்ல. போன அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சரீர முயற்சி கொஞ்சம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 24 மணி நேரம் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 காரியம், இந்த 2 முக்கியமான காரியம். சரிங்களா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா 2, ஒன்று வந்து எக்ஸசைஸு, ஒன்று ஃபுட்டு. சரிங்களா? அப்போ இந்த 2 காரியத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால், முதலாவது ஃபுட்டு. சரிங்களா? ஃபுட்டு தான் மெயின். அடுத்தது 80% ஃபுட்டு, 20% எக்ஸசைஸ். சரிங்களா? இப்போ இதை நல்லா பார்த்துக்கிட்டால் தான் நம்ம வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ இதுக்கு விரோதமாக சாத்தான் போராடுவான், பலவீனங்களை கொண்டு வருவான். சரிங்களா? அப்போ அதை நம்ம எதுவும் செய்யாதபடி அவன் வந்து நிறையா போராட்டங்கள் வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதில் ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நம்ம ரொம்ப அவசியம். தானியேல் பார்த்திங்கன்னா ராஜாவின் போஜனத்தை தள்ளிவிட்டு எங்கள் பருப்பு மரக்கறிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சரீரம் புஷ்டி உள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தானியேல் பார்த்திங்கன்னா 4 ராஜாக்களின் காலத்திலும் பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஹெல்த் நல்லா இருந்ததுனால தான் வந்து அதை பார்த்துக்க முடிஞ்சது பாருங்கள். ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போது சரீர பலவீனங்களை வந்து சரீர பலவீனம் தாக்குச்சுனால எதுவுமே செய்ய முடியாது. ஜெபம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம ரொம்ப பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நானும் பார்த்திங்கன்னா மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன், வாக்கிங் போயிடுவேன், கொஞ்சம் அரபிக் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுவேன் நான். நல்லது, கொஞ்சம் நல்லா பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்லது, அது எப்போவுமே வந்து நல்லது, அது வந்து தவறு கிடையாது. சரிங்களா? அப்போ அது வந்து தவறு கிடையாது. நம்ம ஹெல்த்து 24 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஹெல்த்துக்காக, நம்ம சரீரத்துக்காக பிரயாசப்படுறது அது வந்து ஒரு நல்ல காரியம் பாருங்கள். அது வந்து எப்போவுமே நம்ம ஹெல்த்தாக வச்சுக்க அது வந்து உதவும் பாருங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசி பகுதி 24, 25 கடைசி பகுதி. அந்த 24ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 24, 25 கடைசி பகுதி. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலர் பார்த்திங்கன்னா சிலர் வந்து துணிகரமாக பாவம் செய்வாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, தான் இஷ்டத்துக்கு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா மறிச்சிருவாங்க. சரிங்களா? போய் பார்த்திங்கன்னா மறித்து அவங்களோட நியாய தீர்ப்புக்கு போயிடும். சரிங்களா? காரியங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் சிலரால் வந்து பாவங்கள் பல வருஷ பாவங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்க அவங்களால் வந்து விட முடியாது. வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பவுல் எழுதும்போது இல்லை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் நான் தான் ஆகாத இப்போ சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது பாவங்கள் பின் தொடர்ந்துச்சுன்னா அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறீங்களா பாருங்கள், ரெகுலராக வந்து வேதத்தை வாசிங்க, ரெகுலராக ஜெபம் பண்ணுங்கள், ரெகுலராக சர்ச்சுக்கு போங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், ஒரு ஐக்கியத்தவங்களோட இணைத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வந்து பாவத்திற்கு அடிமையானவர்கள். எத்தனை வருஷம் பாவப்பழக்கமாக, 50 வருஷம் பாவப்பழக்கமாக இருந்தாலும் சரி, வேதத்தில் பார்க்குறோம். தீத்து 2:14 அவர் உங்களை எல்லா அக்கிரமங்களிலும் விடுவிக்கும்படியாக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தீத்து 2:14 பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலாத்தியர் 1:4 அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லணும், அதுக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மை முழு 100% பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக ஏற்கனவே ஒரு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண பாருங்கள். சிலுவையிலேருந்து ஒரு பலன் நமக்கு வரும். அதை வந்து நம்ம விசுவாசிக்கணும். சொல்ல நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ பழக்கம் போயிடும் பாருங்கள். சொல்ல அப்போ ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை வாங்கணும், ஆண்டவரே இந்த பாவ பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ நீங்கள் சத்தியத்தை அறிய அதெல்லாம் நம்ம பாவ பழக்கம் நம்ம விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கையில் அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லுமா பார்க்குறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சரிங்களா? இப்போ ஒரு பாவ சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை கேளுங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கட்டு, அதாவது ஒரு எதிர்நாட்டிலேருந்து ஒரு ஆயுதம்
ஒரு ஆயுதத்தை விட்டாங்கன்னா அதை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஆயுதத்தை அனுப்புவாங்க. அப்போ அது என்ன பண்ணுன்னா இங்கேருந்து மேலே போய் அதை வந்து அழிச்சிடும் பாருங்கள். அங்கேருந்து அது மேலேயே போய் அதை சுட்டு வீழ்த்தி அது வந்து இந்த நாட்டுக்கு அந்த உள்நாட்டுக்கு எந்த சேதம் வராதபடி அழிச்சிடும். அதே மாதிரி தான் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வசனம், சாத்தான் அந்த மாதிரி பொல்லாங்கான அம்புகளை போட்டுகிட்டே இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையினால் வந்து எல்லாவற்றையும் நம்ம முறியடிக்க முடியும் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார் அப்படின்னா எழுதியிருக்கிறதே வசனம் தான் சரிங்களா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே சரிங்களா. அப்போ வசனத்தினால நம்ம வந்து வசனத்தை படிக்க வசனத்தில் வளர என்ன ஆகும்னா நம்ம வந்து அதை மேற்கொண்டுடலாம் பாருங்கள் சரிங்களா. அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் நற்கிரியைகள் அது வந்து சிலருடைய நற்கிரியைகள் வெளியேறாக இருக்கும், அப்படி ரகசியமாக செஞ்சாலும் அது வெளியில் வரும். அதை பார்த்திங்கன்னா அதில் ரிவார்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் சரிங்களா. ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ச் மெம்பர்ஸ் எப்படி நடத்தணும், முதிர் உள்ளவர்களை எப்படி நடத்தணும், பாலிய புருஷர் எப்படி நடத்தணும், முதிர் வயது ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகள் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உத்தம விதவைகளை வந்து கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்து சொந்த ஜனங்களை வீட்டாரையும் வந்து விசாரி, அப்போ தான் வந்து மினிஸ்ட்ரியை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இள வயதுள்ள விதவைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை வந்து ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாவம் செய்தவர்கள் எல்லாருக்குமாக கடிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் சுத்தமான காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சிலருடைய பாவங்கள் வந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், ஸோ சிலருடைய பாவங்கள் பின்தொடரும், சில நற்கிரியைகளும் வந்து வெளியரங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் சொந்த ஜனங்களை வீட்டாரை விசாரிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜனங்களை எப்படி நடத்துறேன்னு சொல்லி எப்படி நடத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். வசனத்தில் இன்னும் வளர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எதையும் பச்சைப்பாத்தோடு செய்யாதற்கு கிருபை செய்யுங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. சுத்தமானா பார்த்துக்கொள்ள கர்த்தர் சுத்தமானாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருகி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை சொந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.